வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் 125cc வெஹிக்கல்ஸ் ஃபார் ஃபேமிலி பர்பஸ்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்காக இந்த ஒரு 125cc வெஹிக்கிள் சூஸ் பண்ணுறதுன்றது ரியலி ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசைன் டோனில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுமே ஸ்லைட்லி உங்களுக்கு நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் பவராக இருக்குன்றனால உங்களுக்கு சம்டைம்ஸ் லாங் டிரைவ் ஒரு பெட்டரான ஒரு சிட்டி கம்யூட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்பஸை ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பார்க்க மெடிச்சு அந்த கிளை சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அந்த மாதிரி சூப்பர் புதிய ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள், அதுலேயும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸிங் எதிர்பார்க்குறப்ப நிச்சயமாக இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லாமல். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் அந்த ஒரு பாக்ஸி டோனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மேஸ்குலர் டிசைனாகவே கொடுத்துருக்காங்க. ரோட பேரன்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு சீட்டிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்தளவுக்கு சீட்டிங் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு, சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்களும் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் நார்மல் வேரியன்ட் வரன்றப்ப இதில் காமிக்கிற மாதிரி ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. இல்லை டாப் மாடலில் உங்களுக்கு எக்ஸ்டெக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் போகிறீங்கப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறப்ப ஃபீச்சர் விஷயத்துலையும் ரியலி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சிலே இருக்குதுங்க. சரி ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தாச்சுங்களா, இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், அட் வெட் மல்டிப்ளேட் கிளட்ச் தான். இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 bhp பவர்ஸும் 10.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் முடியுன்ற மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு அரௌண்ட் ஒரு 55 kmpl கிட்ட வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கிறப்ப நிச்சயமாக ஒரு 60 kmpl கிட்ட நீங்கள் நிச்சயமாக ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இன்ஜின் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு டார்க்கின் இன்ஜின், மிட் ரேஞ்சில் பவர் சூப்பராகவே இருக்குது. பட் இந்த இன்ஜின் தான் இந்த ஒரு 125cc பெஸ்ட்டான ஒரு கம்யூட்டர் இன்ஜினான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு அளவுக்கான ஒரு இன்ஜின். பட் பெஸ்ட் இன்ஜின் யாருன்னு கேட்டால் அது நம்ம அப்கமிங்கில் பார்ப்போம். இந்த இன்ஜினில் ஃபீல் ஆன ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் பிட் ரேஞ்சில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது இந்த ஒரு இன்ஜின் பொறுத்தளவுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டோட்டல் வெயிட் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இது வந்து அரௌண்ட் ஒரு 122 kg, சீட் ஐட்டம் 799 mmன்றப்ப அது ஓகே தான், ஒரு டீசென்ட்டான சீட் ஐட்டு. அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தாச்சுங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆர் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக்கு ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டிட்டு ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 lakhலேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. டாப் மாடல் அதான் டிஸ்க் மாடல் வந்து 1,05,000 நீங்கள் முடிச்சிடலாம். அப்படின்றப்ப ப்ரைஸிங் விஷயத்துலையும் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சிலே எட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் அப்போ இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைமில் அந்த ஒரு வெஹிக்கிள் ஃபேமிலி பர்பஸுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த பஜாஜ் பல்சர் 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லாமல். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெர்சைலான டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனே சொல்லலாம் இந்த பஜாஜ் பல்சர் 125 டிசைன். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ரீச் உள்ள ஒரு டிசைன். இந்த டிசைன் வந்து எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்குமே செட் ஆகும். ஒரு யங்ஸ்டாராக இருந்தாலும் சரி, ஒரு ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதை மாதிரி எல்லா தரப்பு மக்களுக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிசைன் டோனில் இருக்குன்றதுனால தான் இந்த வெஹிக்கிள் நல்ல ஒரு வெஹிக்கிளாகவே இருந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே, அதெல்லாம் பல்சர் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு செம ஃபேமஸான ஒரு மாடல் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில். அதனால் பல்சராகவும் எடுக்கணும், அல்லது அது ஃபேமிலி பர்பஸும் பெஸ்ட்டாக இருக்கணுன்றப்ப இந்த பல்சர் 125 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தாங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட் கிளட்ச் தான். இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.64 bhp பவர்ஸும் 10.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே இதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிவிட முடியாது. பட் இன்ஜின் ஸ்பெக் கேட்கும்போது என்ன ஓரளவுக்கு நல்ல பவர் இருக்கேன்னு தோணும். பட் ஆனால் இது ரியல் லைஃப்பில் ஓட்டும் போது ஸ்லைட்லி கொஞ்சம் அண்டர் ரேட்டட் பவராக ஃபீல் ஆகுது. அது ஏன் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 50 kmpl இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. மைலேஜும் நீங்கள் ரொம்பலாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா
50-55 அதை மாதிரி ரேஞ்சு கிட்ட நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக் மாடலே டிஸ்க் ஃப்ரண்ட்டில் வந்துடுது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. பிரேக்கிங் நல்லா இருக்குது, அந்த ஒரு விஷயம் பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து பவர் இன்ஜின் பவர் நல்லா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு பவர் ஃபீல் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் பார்த்தோன்னா இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டு 144 kg. ஆமாங்க, கொஞ்சம் ஹெவி வெயிட்டு தான், அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுங்க. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 790 mm சீட் ஹைட் ஓகே, பட் வண்டியோட வெயிட் மட்டும் ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 1,07,000 வந்து ஸ்டார்டிங் ஆகுது, டாப் மாடல் 1,25,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட கிளாமர் எக்ஸ்டெக். ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே ஃபேமிலி யூஸுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும், அது சேமில் நல்ல ஒரு சூப்பர் ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு லெவலில் இருக்கணும் அந்த ஒரு வெஹிக்கிள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ஹீரோட கிளாமர் எக்ஸ்டெக்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, இதை ஏன் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே ஃபேமிலி பர்பஸில் ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் பைக்குன்னு சொல்லலாம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் லைட் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டரான எல்இடி லைட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ஒரு விஷயம் ரிலி சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்லாம் கொடுக்குறாங்கன்றப்ப வெளியே ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ்ன்றது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வெஹிக்கிளோட இன்ஜின் மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்தளவுக்கு சேம் நம்ம சூப்பர் ஸ்ப்ளெண்டர் யூஸ் பண்ணிட்டு அதே ஒரு 124.7cc இன்ஜின் தான். உங்களுக்கு பவர் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 10.72 bhp அண்ட் 10.6 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் முடியுன்றாங்க, பட் ரியல் லைஃப்பில் ஸ்லைட்லி இதோடய அதிகமாக போக முடியுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 54 வரைக்கும் சொல்கிறாங்க, பட் நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரெட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதுவுமே 60 கிட்டே உங்களுக்கு மைலேஜ் ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆர்டர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக்கு ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 122 kg, சீட் ஹைட் 798 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப வெயிட் சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள்லாம் ஓகேவான ரேஞ்சில் இருக்குது. சரி, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,13,000 ஸ்டார்டிங் ஆகுது, டாப் மாடல் 1,18,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ரிஃபைன்டான ஒரு வெஹிக்கிள் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட ஷைன் 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஹோண்டா ஷைனும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வெல் நோன், அது இல்லாமல் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிளுமே கூட, அதனால் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் அறிமுகம்ன்றது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்லைட்லி ஸ்போர்ட்டி டச்சில் வரக்கூடிய ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் டோனில் தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. லுக்கு சும்மா சொல்ல விடாதுங்க, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஃபேமிலி பர்பஸுக்கு ரியலி இன்னுமே நல்லா சூட் ஆகும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு பண்ணிக்கிறது ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கிக் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.59 bhp ஹவர்ஸும் 11 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 102 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்களில் அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து அரௌண்ட் ஒரு 55 km இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இவருமே அரௌண்ட் ஒரு 60 km கிட்ட வரைக்கும் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லிஸ்டில் வர மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸ் எல்லாமே அரௌண்ட் ஒரு 55 to 60 km வரைக்கும் அசால்ட்டாகவே கொடுக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆர்டர்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக்கு. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்க் வேரியன்ட் போனால் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒரு சஜஷனாக இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அரௌண்ட் ஒரு 113 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் 791 mm தான் வருதுன்றப்ப அந்த ஒரு விஷயங்கள் ஓகேவான ஒரு ரேஞ்சிலே இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,01,000 ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆகுது, டாப் மாடல் 1,06,000 தான் வருது. அப்படின்றப்ப ப்ரைஸிங் மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் த ஒன் அண்ட் ஒன்லி ஹோண்டா ஷைன் 125. அவங்க இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுன்னு வந்துட்டாலே ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாக எல்லார் மனசுலையும் இப்போதைக்கு இருக்கிற ஒரு வெஹிக்கிளாக இந்த ஹோண்டாவோட ஷைன் 125 தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு அட் த சேம் டைமில் இது ஃபேமிலி பர்பஸுக்கும் சூட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டி யூசேஜுக்கும் லைட்
ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு பெட்டர் இன்னோவேட்டிவான ஒரு டிசைன் டோனோடையுமே இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் குறையில்ல. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷும் ரொம்பவே நல்லா இருக்குன்றது தான் இன்னொரு விஷயமே கூட. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸும் அண்ட் பெட் மேனிபுலேட் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இதனுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 10.72 bhp ஹவர்ஸும் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கிடைச்சுன்னு சொல்கிறாங்க. டாப் ஸ்பீட் 100 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 65 km இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ் மாதிரி விஷயங்களையும் really ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 116 kg, சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. சரி, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,08,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த வீடியோவில் வந்து டாப் 5 வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.